இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது கொப்பரையை கொண்டு செய்யக்கூடிய மிளகாய் பொடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுங்கிறது செயல்முறை விளக்கத்தோட உஷா மாமிஸ் கிச்சன் இப்போ சொல்ல போகிறோம். ராஜ் உஷாஸ் கிச்சனில் பார்க்க போகிறீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். என்னென்ன சாமான் தேவை என்னங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இதில் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, நடக்கடலை, வரமிளகா இதெல்லாம் தேவையான அளவு போட்டு அவங்க சூடு பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து அழகாக வறுக்கிறாங்க. நல்ல பொன்னிறமாக வரணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த பச்சை வாடை போயிடும், நடக்கடலையில் இருக்கிற பச்சை வாடை போயிடும். அதனால் நல்ல பொன்னிறமாக வறுத்து நல்லா தேங்காய் இல்லை, கொப்பரையை துருவி போடுவாங்க. தேவையான அளவு பொட்டுக்கடலை போட்டு நல்லா வறுக்கிறாங்க. இந்த மாதிரி கொப்பரையை எடுத்துக்கணும். இது நல்லா துருவி போடணும். அடுப்பை அணைச்சிட்டு நம்ம வறுத்தது ஆறுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். நல்லா ஆறணும். ஆறினப்புறம் இந்த கொப்பரையை துருவி போட்டு மிக்சியில் நம்ம எப்படி மிளகாப்பொடி அரைப்போமோ அந்த மாதிரி அரைக்கணும். டேஸ்ட்டுக்கு 1 டீஸ்பூன் அளவு கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கருப்பு எள்ளு 1 டீஸ்பூன் அளவு. இது மிக்சியில் போட்டு ஆட்டும்போது தேங்காய் துருவி வச்சுருக்கோம்ல, அந்த கொப்பரையை மட்டும் ஆட்டிக்கணும். அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த பருப்பை உள்ளே போடணும். கூட உப்பையும், கொஞ்சம் உப்பு அதையும், வாசனைக்கு பெருங்காயத்தையும் போடணும். நல்லா அரைக்கணும். கொப்பரையை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிக்கணும். அப்போ தான் இது அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சின்ன சின்ன துண்டுகளாக தேவையான அளவு. நாங்கள் ஒரு முழு கொப்பரையை எடுத்து வெட்டியிருக்கோம். நைஸாக மாவாகிற வரைக்கும் நல்லா மிக்சியில் போட்டு அரைக்கணும். பார்த்திங்கன்னா அழகான சுவையான கொப்பரை தேங்காய் சேர்த்த மிளகாய் பொடி. நல்லா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது இட்லி, அப்புறம் தோசை இதோடெல்லாம் சேர்த்து சாப்பிட்லாம்.